ஐயாவுக்கு அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது யூஎஸ் பிரசிடென்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இந்தியா வர்றாங்க, ராஷ்டிரபதி பவன் வரணும், சீக்ரெட் சர்வீஸ் வர்றாங்க, கலாம் ஐயாவை பார்க்குறாங்க. இந்த கார்பெட்டை மாற்றணும், இந்த கார்பெட் கொஞ்சம் பழசா இருக்கு, ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதி வர்றாரு, கார்பெட்டை மாற்றுங்கன்னு. கலாம் ஐயா சொல்கிறாங்க, கார்பெட்டை மாற்ற முடியாது, இந்த கார்பெட்டில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் நடந்தனால தான் அந்த கார்பெட் தேஞ்சிருக்கு, அதனால் எந்த காரணத்துக்கும் இந்த கார்பெட்டை மாற்ற முடியாதுன்னு அன்னைக்கு சொன்னார் ஜார்ஜ் டபிள்யூ புஷ். அதே கார்பெட் மேலே தான் நடந்து போனாங்க. அது மட்டும் இல்லை, ராஷ்டிரபதி பவனை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும், நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கணும், அதன் பிறகு தான் செக்யூரிட்டி வெட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கலாம் ஐயா சொன்னது, இந்திய குடியாட்சியினுடைய தலைமை பிடமாக இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனை எந்த காரணத்திற்கும் யாருக்கும் சரண்டர் பண்ண மாட்டேன், நீங்கள் எங்கே செக் பண்ணுமோ செக் பண்ணிட்டு போங்க. இதையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய தலைமுறை கிட்ட நிறைய நம்ம பேசணும். இது பல புத்தகத்தெல்லாம் படித்த இடத்துல இருந்த சின்ன சின்ன நோட்ஸ், ஒரு புத்தகத்தில் ஒன்று. கலாம் ஐயாவுடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர் நிறைய எழுதியிருக்காரு, இக்னைட்டட் மைண்ட்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. கலாம் ஐயாவுடைய ஒரு புத்தகமும் பொக்கிஷன் தான். நீரஜா சௌத்ரி அவர்கள் ஹவ் பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசைட், அந்த புத்தகத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ட்ராட்டஜிக் டிஃபரன்ஸை பற்றி எழுதியிருக்காங்க. கலாம் ஐயாவை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் இந்த கலாம் ஐயாவுடைய நிகழ்வு குடும்பத்தினர் இவ்வளவு